சபை இருக்கிறது. அந்த 7 சபையை குறித்து 7 சபையிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு குணத்தை பெற்றுள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலே இருந்த சத்தியத்தை குறிக்கிறது. அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் ஏராளமானது. அதே இந்த நாளில் முதல் திருச்சபை குறித்து நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 1 to 7 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அதை தியானிக்கும் பொழுது இருக்கிறது. முதலாவது சபை என்னவென்று பார்க்கும்போது எபேசு திருச்சபை. இந்த அதிகாரத்திலே 7 விதமான சபை இருக்கிறது. 7 விதமான சபையிலும் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபை காலகட்டத்தில் நடந்த சம்பவம் என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்ன என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இப்ப எபேசு என்று நாம் பார்க்கும்போது இது கிபி 301 கிபி 100 வரை இதுடைய காலகட்டங்கள். இதுக்கு இந்த பட்டணத்துல இந்த எபேசு என்ற திருச்சபைக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது, விரும்பப்படத்தக்க அப்படி சொல்லி அர்த்தம். அப்ப இந்த எபேசு திருச்சபைக்கும் நமக்கும் என்ன, நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்ன, இந்த நாளிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக்கிற பாடம் என்ன சொல்லி ஒரு 3 காரணத்தை நாம் படிக்க போறோம். அதை படிக்க முன்பாக இந்த எபேசு பட்டணத்துக்கு கொடுத்த ஒரு சிறப்பு அம்சம் என்ன, அது எப்படி இருந்துச்சு, அந்த காலகட்டம் எப்படி சொல்லி அதனுடைய அந்த பட்டணத்துடைய சிறப்பு அம்சம் என்ன என்று சொல்லி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு ஒரு 3 காரணத்தை நம்ம படிக்க போறோம். சரி, இந்த எபேசு குறித்து பார்க்கும்போது இது அப்போஸ்தலர் திருச்சபை என்று குறிக்கிறது. இந்த பட்டணத்துல 7 விதமான பட்டங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அவருடைய தொழில் என்ன, அவருடைய குணம் என்ன, எப்படி முதன்மையான இடமா இருந்தது என்று நான் பார்க்கும்போது இந்த எபேசு பட்டணம் ஒரு புனிதமான ஒரு பட்டணம். நான் இந்த ராணிப்பேட்டைக்கு வரும்போது ராணிப்பேட்டை திருச்சபை சர்ச்சை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க, அப்ப இந்த பட்டணத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரிங்களா, ராணிப்பேட்டை இடத்துல சுற்றிலுமே பார்க்கும்போது திரும்ப நிறைய ஃபேக்டரி இருந்த இடம். அது மாதிரி எபேசு பட்டணம் எப்படி இருந்து பார்க்கும்போது அந்த எபேசு பட்டணம் ஒரு புனித பட்டணமா இருந்துச்சு. எபேசு பட்டணம் ஒரு புனித பட்டணம். அங்க அந்த காலத்துல அது பரிசுத்த பூமியாக அந்த எபேசு பட்டணம் இருந்துச்சு. பரிசுத்த பூமியாக எண்ணினார்கள். பவுல் அங்க ஒரு 3 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு பட்டணத்தையும் ஒரு சிறப்பு அம்சம் வைக்கிறது. எபேசு பட்டணம் பவுல் ஊழியம் செய்த இடம். அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முக்கியமான இடம். அந்த எபேசு பட்டணத்துல 7 அதிசயத்துல ஒரு சிறப்பான ஒரு பட்டணமா இருக்கிறது. சரிங்களா, அங்க தியானாரில் கோயில் இருக்கிறது. நீங்க 7 அதிசயத்துல பார்க்கும்போது அதுல ஒரு அதிசயம் அந்த எபேசு பட்டணம் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல ஏன் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தப்பட்ட புத்தகத்துல பைபிள்ல ஏன் எழுதி வச்சுக்கிறாரு எபேசு பட்டணத்தை குறித்து, அந்த நாட்கள்ல உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு காலத்தை நம்ம தருகிறோம் என்று பார்க்கும்போது அங்கே ஊழியம் செய்த 2 பேர் இருக்கிறாங்க. தீமோத், அப்போலா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஊழியம் பண்ணிக்கிறாங்க அந்த எபேசு பட்டணத்துல. அப்ப நீங்க நானும் இந்த பட்டணம் இப்ப பாவாய் கிடைக்கிறது. அப்ப அந்த எபேசு பட்டணம் ஒரு சிறப்பு அம்சமா இருந்தது. மிகுந்த ஒரு பரிசுத்த ஒரு பூமியா இருந்தது. அங்க பவுல் ஊழியம் செய்தாங்க, தீமோத் ஊழியம் செய்தாங்க, அப்போலோ ஊழியம் செய்தாங்க. ஏன் இந்த பட்டணம் ஏன் பாழாய் போனது என்று சொல்லி நான் கற்றுக்கிறோம். ஆவிக்குரிய நன்மை என்ன என்று நான் பார்க்கிறோம். அப்ப 2ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளும் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப இங்க யோவானுக்கு பத்மதீவுல இந்த தரிசனம் கிடைக்கிறது. எந்த தரிசனம் கிடைக்கிறது? எபேசு சபையுடைய இந்த தரிசனம் கிடைக்கிறது. அப்பொழுது யோவானுக்கு தரிசனத்துல பார்க்கிறாரு, நீ எழுத வேண்டியது என்ன வழியில் 7 நட்சத்திரங்களை நம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுறாரு. அப்ப ஒரு தரிசனம் காணப்படுகிறது. எதை பார்க்கிறாரு? குத்துவிளக்க பார்க்கிறாரு. அங்க 7 குத்துவிளக்கு இருக்கிறது. அவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறாரு. யார் அவரு? இயேசு கிறிஸ்து.
அப்ப என்ன படிக்கிறோம்? ஒரு திருச்சபை இருக்கிறது, அந்த திருச்சபை மத்தியிலே 7 குத்தம் இருக்கிறது, அந்த குத்தங்களுக்கு சபை இருக்கிறது, அந்த சபைக்குள்ளே உலாவுவது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த திருச்சபை எப்படிப்பட்டது? இந்த திருச்சபை மேன்மை என்ன? இந்த திருச்சபைக்கு வருகிறவர்கள் யார் வருகிறார்கள்? நாம் ஏன் அமர்றோம்? என்ன கேட்கிறோம்? இந்த திருச்சபையிலே நான் எப்படி அமர்ந்திருக்கிறோம் ஏன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த அந்த தரிசனத்தை தான் யோவான் பார்க்கிறார். அப்ப அந்த திருச்சபைக்குள்ளே உலாவக்கூடிய ஒரு தேவன், நம்மத்திலே உலாவக்கூடிய தேவன், நம்மத்திலே வாசம் பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன கற்றுக்கிறோம் என்று பார்க்கும்போது, இந்த சபையை போல திருச்சபையிலே ஒரு அருமையான ஒரு காரியம், ஒரு என்னோட பார்க்கும்போது திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கிறாரு. அப்ப சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன இருக்கு? ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அப்ப 7 கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே அப்ப இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. சபை போல் இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வேறெதுமே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு? சபையை நேசிக்கிறார், திருச்சபையை நேசிக்கிறார். ஆண்டவர் இந்த திருச்சபையை உங்களுக்கும் எனக்கு கொடுத்ததால் பார்க்கும்போது அது மேலான ஒரு பாக்கியம். அத்தனை வைரக்கத்தோடு அம்மையார் எழுதுறாங்க சாட்சியம் என்ற புத்தகத்துல, சபையை போல இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிடித்தமானது வேறு எதுவும் இல்லை. அத்தனை வைராக்கத்தோடு அவர் வேறு எதையும் காண்பதில்லையாம், கண்காணிப்பதில்லை. அப்ப இந்த ராணிப்பேட்டை திருச்சபை எப்படி இருக்கிறது? இங்க இருக்கிற விசுவாசப்படிய சிந்தனை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஓய்வு நாள் படிச்சு பாத்தீங்களா? நம்முடைய சிந்தனை ஏக சிந்தனையாக இருக்கிறதா? ஒற்றுமை இருக்கிறதா? இந்த ராணிப்பேட்டை திருச்சபையிலே வருகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏனென்றால் இந்த திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன் இந்த திருச்சபை நேசிக்கிறார்னா, திருச்சபைக்கிற விசுவாசங்களை அவர் நேசிக்கிறார். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அப்ப நீங்க நானும் முதலாவது கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்னன்னா, திருச்சபைய முக்கியத்துவம் யார் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்து. 7 நட்சத்திரங்கள் என்று வாசிக்கிறோம். அந்த 7 நட்சத்திரங்கள் எதை குறிக்கும் என்று பார்க்கும்போது ஊழியர்களை குறிக்கும், தேவ ஜனங்களை குறிக்கும், இயேசுவையும் குறிக்கும். சரிங்களா? அப்ப இந்த நட்சத்திரங்கள், அப்ப 7 சபை என்ன சொல்ல வராரு என்று நான் பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 1:20 வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? ஆகிலும் உன் பேரு எனக்கு குறை உண்டு, இனிமேல் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவன் என்னுடைய ஊழியக்காரர் வேசி தனம் பண்ணவும் விக்கிரகங்களை படைத்தவருக்கு புசிக்கவும் நீ போதித்து அவர்களை வஞ்சியாதபடி அவருக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்ப இந்த திருச்சபையிலே எப்படி இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே நம்மத்திலே உலாவ வேண்டும், திருச்சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள், நாம் கேட்கக்கூடிய செய்தி எப்படி இருக்கிறது என்பதை நீங்க நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க உலாவுகிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்மளோடு இணைப்படுகிறார். சொல்லக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும். இங்கே உலாவக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அன்றே இதனாலே கேட்கக்கூடிய சத்தியத்திலே நான் கேட்டு என் வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் வர வேண்டும். எபேசு சபை ஒரு பரிசுத்தமான சபையா இருந்தது. அன்றே இந்த திருச்சபையும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஆண்டவர் திருச்சபையை நேசிக்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். இந்த திருச்சபைக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ, யாரெல்லாம் சத்தியத்தை கேட்கிறார்களோ அவர்களை தேவன் நேசிக்கிறார். அவர் மேலே தேவன் அன்பு கூறுகிறார். இங்க ஒவ்வொரு இவரையும் தேவன் அன்பு கூறுகிறார். நம்மளோடு வாசம் பண்ணக்கூடிய இடம் ஆலயம். ஏன் நம்ம இந்த ஆலயத்தை நீங்க நம்ம சூஸ் பண்றோம்? 7ஆம் நாள் சரி நம்ம ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னா இங்க யார் வாசம் பண்ண போறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார். நம்மளோடு பேச போகிறார். அவருடைய சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் அடைய போகிறோம். வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான் திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். இதுதான் திருச்சபைக்கு தேவன் தலையா இருக்கிறார். அப்படிதான் அந்த எபேசு சபை ஒரு பரிசுத்தமான சபையா இருந்தது. அங்கே பரிசுத்த பூமியாக இருந்தது. அப்ப உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இங்கே ஆண்டவராக திருச்சபைய முக்கியத்துவம் யாருன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. இன்னைக்குதான் பாஸ்டர் வரமாட்டாரே, பரவாயில்ல. அப்ப திருச்சபைய போவதற்கு முக்கியத்துவம் இல்ல. நீங்கள் கொடுக்கின்ற ஒரு காரியம், நான் எதை செய்தாலும், நான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் போகின்ற காரியங்கள், நான் யோசிக்கின்ற காரியங்கள், இன்னைக்கு திருச்சபைக்கு நான் போகிறேன், என்னுடைய இந்த சிந்தனை எப்படி இருக்கிறது? என் வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் வர வேண்டும் என்றால் தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார். தேவன் உங்களோடு பேசுவார். உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய கஷ்டங்களும், உங்களுடைய பிரச்சனைகளும், உங்களுடைய போராட்டங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் விடுதலை தேவன் தருவார். அவரை முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் வர வேண்டும். வசனம் சொல்றது, தேவனுக்கு பயந்து
அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்ப வரக்கூடிய காரியம் யாரை நாம் மகிமைப்படுத்துகிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு ஆண்டவர் ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறாரே, இந்த திருச்சபையிலே தேவன் உலாவக்கூடிய தேவனா இருக்கிறார், திருச்சபையிலே தேவன் பேசக்கூடிய தேவனா இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு அட்வைஸ் பண்றாரு எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10:25 என்ன சொல்றாரு பவுல் பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்தில் அவ்வளவாய் புத்தி சொல்லணும். அப்ப என்ன சொல்றாரு, சபையை விட்டுவிடுதலை நீங்கள் நான் விட்டு விடாதபடி என்ன செய்யணும், புத்தி சொல்ல கடவோம். அப்ப சபையை அங்க சொல்றாரு என்ன செய்யக்கூடாதான், என்ன கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டுவிட கூடாது. அப்ப சபையை முக்கியத்தை அங்க பவுல் சொல்றாரு. பார்க்கும்போது சபையுடைய முக்கியத்துவம், சபையை என்ன பண்றாங்க சிலர் விட்டு விட்டாங்க. அப்படி நீங்க விட்டாதீங்க. இருந்தால் சபைக்கும் நான் சபையை நேசிக்கிறேன், சபையோடு எனக்கு உறவளிக்கிறது, திருச்சபையிலே நான் உறவை கொண்டிருக்கிறேன். அப்ப சிலர் விட்டுறாங்க. அவங்க விட்டுட்டா நீங்க என்ன செய்யணும், புத்தி சொல்லுங்க. ஐயோ அடுத்த வாரம் நம்ம சர்ச்சைக்கு வந்துடணும், அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வந்துடணும். அப்ப நீ புத்தி சொல்ல கடவா. சிலர் விட்டுட்டாங்க, நடுவை விட்டுட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஞானம் எடுத்தாங்க, எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப ஏனென்றால் யார் பிடிக்கவில்லை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இங்க வாசம் பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து வாழ்க்கப்படுகிறார். யார் பிடிக்கவில்லை, இயேசுவை பிடிக்கவில்லையா? ஏன் காரணம் என்ன? அப்ப திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை மறந்து போகிறார். அப்ப எபேசு திருச்சபை என்று பார்க்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஆண்டவர் அந்த எபேசு திருச்சபை போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு சபையை கொடுத்துள்ளார் என்பதை மறந்து போகிறார். இரண்டாவதாக என்ன ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம் என்று பார்க்கும்போது, திருச்சபை முக்கியத்துவம் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த திருச்சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள், இரண்டாவது கற்றுக்கிற ஒரு காரியம், இந்த திருச்சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வைராக்கியமாக இருக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. இரண்டாவது கற்றுக்கிற ஒரு பாடம் என்னன்னா, இந்த நீ எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசியா இருக்கிறோம் என்பதை நான் கற்றுக்கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தல் அந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா? கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கப்படாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று நீ சொல்கிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டதையும், 3 வாசிங்க அப்படியே, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்பாறலாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த எபேசு திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அப்படியே உங்களுடைய மனப்பக்குவம் என்ன, உங்க வைராக்கியம் என்ன, உங்க வாஞ்சை என்ன, எல்லாத்தையும் நான் பாக்குறேன். இங்கதான் உட்கார்ந்து இருப்போம், என்ன பண்ணுவோம், எங்கேயாவது யோசிப்போம். நம்மகிட்ட பசங்க நல்லா இருக்கீங்களா அப்படி கை கொடுத்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஓய்வு நாள் பேசுவோம் பாத்தீங்களா? நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனது, நம்முடைய காரியம் எல்லாம் ஒருமித்து இருக்காது. அப்ப என்ன செய்யணும், நான் எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கிறேன், திருச்சபையில நான் ஆணையாளரா இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. நம்முடைய பைனியர்ஸ் பார்க்கும்போது எப்படிலாம் அவங்க சாட்சியா இருந்தாங்க, தியாகம் பண்ணாங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப இந்த எபேசு திருச்சபையை கற்றுக்கும் போது நீ யாருன்னு தெரியும். ஆண்டவருக்கு நான் சொல்ல என்ன சொல்றாரு, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ எப்படிப்பட்டவன் சொல்லி நான் உன்னை நீ எப்படி இருந்த, என்ன எப்படி ஆண்டவர் பாஸ்டர் கொண்டு வந்தார் என்பது என்ன தெரியும், அவருக்கு தெரியும். அப்ப நான் எப்படி இருந்தேன், என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நீங்க திருச்சபைக்குள்ள எப்படி வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்பது. அப்ப எப்படிப்பட்ட எனக்கு வைராக்கியம் இருக்கிறது, திருச்சபை மேல் நான் இருக்கிற ஒரு வைராக்கியம் என்ன என்பதை ஆண்டவர் கற்றுகிறார். சாலமோன் சொல்றாரு, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தை எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே இருக்குமா? ஏன்னா கவனிச்சு பாத்தீங்களா? மனுஷனுடைய இருதயம் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குமா? கொஞ்சமா இருக்குமா? நம்ம கனவு காண்றோம் எப்படி யோசிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. வாலிப பிள்ளைங்க, என்னமா நம்ம கனவு காணுவோம், நம்ம சிந்தனை எப்படி இருக்கும், படிக்கும் போது படிப்பை காட்டு நம்முடைய கனவு இருக்கு பாத்தீங்களா? அப்ப சாலமோன் இதை யோசிக்கிறார். சாலமோனுக்கு அந்த கிங்
அவர் பாபிலோன் தேசத்துல அவர் யோசிக்கிறாரு, அதை அனுபவிச்சா எழுதாரு. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களா இருக்கும், ரொம்ப மாதிரி இருக்கும். நான் வந்து டாப் ஸ்டாரா வரணும், ரொம்ப வரணும், நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? நல்ல பயங்கரமா யோசிப்போம். நடக்குதா மாதிரி நினைச்சு பார்ப்போம். நம்ம வந்து என்ன மாதிரி உண்டா, என்ன மாதிரி உண்டா அப்படி நம்ம நினைச்சு பார்ப்போம். ரொம்ப பெருமையா நினைச்சு பார்ப்போம். அதான் இன்னைக்கு ஐயா சொன்னாங்க, அது என்னது? வீண் பெருமை, வெட்டி பேச்சு. சரிங்களா? இந்த அதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வீண் பெருமையா இருக்கிற காரணம், நம்ம முன்னேற்ற முடியாத காரணம் என்று பார்க்கும்போது இந்த வீண் பெருமை. அதான் இங்க சொல்றாங்க, மனுஷனுடைய எண்ணம் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனை பண்ண வரும். என்ன செய்வான் கர்த்தருடைய யோசனை? அதான் இன்னைக்கு நீ நினைக்கிறது நடக்குமா? ஆண்டவர் நினைப்பார் பாத்தீங்களா? அதான் நினைக்கும். உன் யோசனைகள் நடக்காது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதான் நடக்கும். நம்ம அப்படிலாம் கரணும், அப்படி சாதிக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படிலாம் யோசிப்போம். ஆனா கடவுள் வச்சிருப்பாரு, கடவுள் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதுதான் நடக்கும். என்றால் நம்ம இதயத்தை வாசம் பார்க்கக்கூடிய தேவன் நான் எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கிறேன், திருச்சபை மேல சத்தியத்து மேல எப்படி இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய கிரிகை எப்படி இருக்கிறது என்பதை நான் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நான் சபைக்கு வர வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்காக நான் சாட்சியாக வர வேண்டும். ஆண்டவருக்காக இந்த திருச்சபை வைராக்கியம் வேண்டும். அந்த எபேசுடைய திருச்சபை எப்படி இருந்தாங்க? பவுல் ஊழியம் செய்யும் போது அந்த பிள்ளைங்க எப்படி இருந்தாங்கன்னா விரும்பப்படத்தக்க அந்த திருச்சபை மேல் ஒரு விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள், விருப்பம் நாட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள், திருச்சபை மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை அங்கே 1வது சபை அப்படி ஒரு அர்த்தமுள்ள எபேசு பட்டமா இருக்கிறது. விரும்பத்தக்கமா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அன்று நான் என்னுடைய அக்கறை உள்ள ஒரு பொறுப்புள்ளவனாக நான் காணப்பட வேண்டும். உபத்திரங்கள் வரும், அதை பொருட்படுத்தாமல் நான் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சத்தியத்துல நீங்க சாட்சியா இருக்கும் போது நிறைய ஒரு காரியம் வரும். பவுல் சொல்றாரு, கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே உள்ள வந்தார்கள். உபதேசம் பலவிதமான பிரச்சனைகள் என்ன பண்ணாங்க, சூழ்ந்து கொண்டது. கள்ள போதகர்கள் திருச்சபைக்குள்ள வந்துச்சு என்று சொல்லி அங்க பவுல் எழுதுகிறார். ஆனால் எப்படியேப்பட்ட நான் சூழ்நிலை மத்தியிலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம் என்ன என்று பார்க்கும்போது, நான் சபைக்கு ஒரு வைராக்கியம் உள்ள புள்ளியாக இருக்க வேண்டும். என்றால் தேவன் இந்த திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். தேவன் உணவை கொண்டிருக்கிறார். தேவன் சொல்லக்கூடிய சத்தியம் மகத்துவமான சத்தியம் இது அறிந்து அதுவே எபேசு திருச்சபையில் இருந்த அந்த விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவங்க எப்படி இருந்தாங்க? விரும்பத்தக்க முடியாது இருந்தாங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவர் என்னை விரும்ப வேண்டும், ஆண்டவர் விரும்பத்தக்க குடும்பமா இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னை விரும்பணும், ஏன்னா ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை மறந்து போகிறார். 3வதாக நான் படிக்கின்ற ஒரு காரியம், நாம் யார் என்பதை, நாம் எங்கிருந்து என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது படிக்கின்ற ஒரு பாடம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்களேன். ஆனாலும் நீ அன்பை விட்டாய். என்னங்க? ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் உனக்கு எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை நீக்கி விடுவேன். சரிங்களா? அப்ப நம்ம என்னதான் பேசினாலும் சரிங்களா, என்ன சொல்றாங்க? 3வது, நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா. என்ன நம்மகிட்ட என்ன குறை இருக்கா? என்ன குறை இருக்குங்க? நீ ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டாய். யாருக்கு இருந்த அன்பு? கணவன் இருந்த அன்பா இல்ல மனைவி இருந்த அன்பா? அதுதான் வாசம் போயிடுச்சு. கணவன் இருந்த அன்பும் போயிடுச்சு, மனைவி இருந்த அன்பும் போயிடுச்சு, அப்புறம் வேலை எங்க போயிடுச்சு? கடவுள் மேல இருந்த அன்பும் போயிடுச்சு, சபை மேல இருந்த அன்பும் போயிடுச்சு. அப்ப நீ யாருன்னு தெரியும். அப்ப பார்க்கும்போது நீ எங்க இருந்து வந்த இவர் சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை என்னை விட்டு போயிட்டு. ஆரம்பத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டைமுக்கு வந்துடுவோம், சாட்சி சொல்லுவோம், பாட்டு பாடுவோம், ஜோன் பண்ணுவோம், வீட்டுல குடும்ப ஜபம் இருக்கும், எல்லாமே இருக்குமே. அது மெல்ல மெல்ல போயிடுச்சு. பத்தியா? எபேசு சபை அப்படியே பின்வாங்கி போயிடுச்சு. விரும்பத்தக்க சபையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி போயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். திருச்சபைய ஆன்மீக இதயத்திலிருந்து ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா என்னை ஆண்டவர் விரும்பினாரே, எபேசு சபையை விரும்பினாரே, ஆண்டவரே என்ன விரும்பினார். ஆண்டவர் இந்த திருச்சபையில அவருடைய ஏற்றுக்கொண்டார்.
உங்களால நம்மளால நம்ம சபையில வரல, அவரால் தான் நம்ம சபையில் இருக்கிறோம். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அவர் என்னை அங்கீகரித்தார், மகனாக மகளாக ஊழியக்காரனாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டு போயிட்டு யோசிச்சு பாருங்க, உண்மைதானா இல்லையா? பொய்யா? ஃபர்ஸ்ட் இருந்த எனக்கு கடவுளுக்கும் எனக்கு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், கடவுளோடு இருந்த ஒரு உறவு, கடவுளோடு நம்ம ஜெபிக்கின்ற ஜெபம், எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிச்சாரு, ஒருவருடைய தேவைக்காக நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா எபேசு சபையில சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஊழியம் செய்த போது ஒரு பாரத்தோடு அங்க ஊழியம் செய்தான். இந்த தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். திருச்சபைய நிலைமை எப்படி போயிட்டது, திருச்சபைய நிலைமை இன்று பாழாய் போறதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய உறவு, கடவுளோடு இருந்த உறவு அப்படியே பின்தங்கி போயிடுச்சு. அதனால்தான் சோர்வுகள், பிரச்சனைகள், கஷ்டம் இதெல்லாம் பண்ற பிசாசு அந்த நேரம் பார்த்து நம்மளை பிடிச்சிக்கிட்டான். என்னத்த போய் சொன்னதை கண்ட, சர்ச்சைக்கு போய் என்னத்த கண்ட, போய் நாளைக்கு போய் என்ன கண்ட, அங்க 4 பேர் இருப்பாங்க, அங்க பிரசங்கத்தை கேட்பாங்க, இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி செய்வான். இந்த நேரம் நம்ம ஒரு நாள் போகவும் 2 நாள் போகவும் அந்த அன்பை என்ன பண்றான், என்ன பாரு, அப்ப உலகத்தை பாரு அப்படின்னு சொல்ல பண்றான். உலகத்துடைய பொருளை பாருங்க சொல்றான். அங்க இச்சையை காமிச்சு, அந்த பொருளை காமிச்சு அது மேல நம்ம விட வைத்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். எபேசு சபையுடைய காலத்தை நாம் யோசித்து பார்க்கும்போது எப்படி இருந்தோம், என்ன நம்ம செய்தோம் என்பதை யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் இந்த விசுவாசம் போயிடுச்சு. கிறிஸ்துவோடு இருந்த ஒரு காரியம், கல்யாணம் ஆகி புதுமை தமிழமாக எப்படி இருப்பாங்க, எல்லாம் பழமொழி ஆகிட்டாங்க. புதுசுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்த ஒரு காரியம் எல்லாம் பழசா போச்சு. நீ விழுந்தா என்பதை பார்த்து, எதை பார்த்து நம்ம இருந்தோம், வேலையை பார்த்து இருந்தோமா, பணத்தை பார்த்து இருந்தோமா, உண்மையில இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு. வழிவிலகை வைக்கக்கூடாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் நான் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆதியிலே நான் செய்த என்னுடைய ஆண்டவர் கொடுத்த காணிக்கையை, ஆண்டவர் கொடுத்த ஒரு தசமபாகங்களை நம்ம கொடுக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, எதை எடுத்து போடுவாராம், எதை எடுத்து போடுவாராம், விலக்கு தண்டை எடுத்து போட்டு. ஆதியில் செய்த கிரியை இனத்தவர்கள திரும்பியும் நமக்கு ஒரு டைம் கொடுக்கிறேன், ஒரு வார்னிங் கொடுக்கிறேன், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். ஆண்டவர் இந்த திருச்சபையை நேசிக்கிறார். அந்த எபேசு திருச்சபை விரும்பப்படுத்த ஒரு திருச்சபை இருந்தது. ஆனா நீ விலகி போயிட்ட, திரும்பியும் நான் உனக்கு வார்னிங் கொடுக்கிறேன். அப்ப நீ ஆதியில் செய்த கிரியை நீ செய்வாயாக. நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தியோ, உன் விசுவாசம், உன்னுடைய ஜெபம், நீ எப்படி இருந்தியோ, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உறவு எப்படி இருந்தியோ, திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இல்லாவிட்டால் நான் சொல்றாரு, நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து நீ மனநிர்மாண பட்சத்தில் விலக்கு தண்டை எடுத்து போட்டுருவேன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் மீண்டுமாக உங்களை நேசிக்கிறார், மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், மீண்டுமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு. நீ எப்படி இருந்த ஆதியில, என்னோடு எப்படி உறவா இருந்த, ஐயோ மீண்டுமே நான் தரேன், மீண்டுமா நீ வருவியா, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். அப்படி வரலன்னா டைம் இருக்கு, டைம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து போட்டுருவேன். கிரேஸ் பீரியட் இருக்கு, கிருபை நாட்கள் அதை கூட்டிக்கொண்டே போறாரு. நீ வந்துவில்லை அப்படி சொல்லி ஆண்டவர் வாசல்ல நிக்கிறாரு. எபேசு சபை எப்படி இருந்துச்சு, ஒரு பரிசுத்த பூமியா இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த நாளைப்படி திருச்சபை எப்படி இருந்துச்சு, நாளைப்படி விசுவாசிகள் எப்படி உருவாகுவாங்க, ஐக்கியமா இருந்தாங்க. ஏன் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன், மெல்வெளிக்கு போயிட்டோமா என்பதை யோசிச்சு பாருங்க. விலக்கு தண்டு வெளிச்சம் இல்லாம போயிடும், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக போயிடும், கிருபை நாட்கள் முடிந்து போயிடும். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கிருபை நாட்களை கூட்டிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க. ஆண்டவரே, என்ன ஒரு அன்பு இருந்துச்சு, ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு இருக்கா? ஆண்டவரே, நான் விட்டு விலகி போயிட்டேன். ஏதோ ஒரு காரியத்தை நான் பார்த்து அது மேல் ரசனை வைத்து, அது மேல் ஆசை வைத்து, அது மேல் இச்சை வைத்து என்னுடைய பார்வை அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனால் எனக்காக ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வம் உலாவை கொடுக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறாரு. அந்த தெய்வத்தை விட்டு எனக்கு அதெல்லாம் விட்டு நான் வேற ஏதோ போயிட்டேன் அப்படி இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசுறார். நீ மீண்டுமா அந்த காரியத்தை செய்ப்பா அவரோட பேசுறார். கடைசியாக என்ன சொல்றாரு? மனதிருப்பு.
ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆண்டவர் மேற்பட்டிருந்த அந்த அன்பு, அந்த பக்தி, அந்த எபேசு சபையில இருந்த நீ வைத்திருந்த அன்பை ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. மத்தேயு 5:14 வாசிங்களேன். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிறதாக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருச்சபை மலையின் மேல் வைக்க பட்டணமா இருக்கிறது. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. இந்த திருச்சபை, இந்த பட்டணமாவது மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறது. அது மலையாது, மலைக்கு மேலே இருக்கிறது. எல்லோரும் பார்க்கும்படியாக, எல்லோரும் காணும்படியாக ஆண்டவர் கொடுத்துள்ளார். தேவனுக்கு பிரியமானவர்களே, காரணம் என்ன? நீ எப்படி போயிட்ட என்று பார்க்கும்போது 6ஆம் வசனம் பார்க்கும்போது, நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய் உன்னிடத்தில் உண்டு. அது என்ன என்று பார்க்கும்போது, பிழையாம் என்ற ஒரு எபிரேய வார்த்தையும் நிக்கலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையும் ஒரே பொருளுடையது. பழைய ஏற்பாடுல பிழையாமை போல நீ மாறி போயிட்ட, பிழையாம் தீர்க்கதரிசியை போல நீ மாறி போயிட்ட. அவனுடைய மத கொள்கையை, அவனுடைய காரியத்தை நீ பின்வாங்கி போயிட்ட. இயேசு கிறிஸ்து செய்யக்கூடாத காரியத்தை அந்த பிழையாம் தீர்க்க செய்தாரு. ஆண்டவர் சொல்லவே இல்லை, நான் போட்டா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நீ போக கூடாது சொல்லிட்டாரு. இல்ல நான் கழுதி மலையை நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி போறாரு. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஆண்டவருக்கு விருப்பமாக காரியத்தை செய்தாரு. அதான் ஒரு நிக்கலாய் மதத்தை கொள்கை. ஆண்டவருக்கு இதெல்லாம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் செய்யறோமா, பிடிக்காத காரியம் செய்யறோமா? கரெக்டா எபேசியர் சொல்றாரு, நீ அந்த நிக்கலாய் மதத்துடைய கொள்கையா நீ மாறி போயிட்ட. நீ என்ன விருப்பத்தக்க ரூபமா இருந்த, ஆனா இப்ப எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யற. பிரியம் தீர்க்கதரிசி போல நீ மாறி போயிட்டீங்க. இதெல்லாம் ஆண்டவர் விருப்பம் இல்லையே, அப்படி மாறி போயிட்ட. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டுமாக உங்களுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. 7ஆம் வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கிறவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமா சொல்றாரு, ஆவியானுடைய சபைகளுக்கு சொல்றதை எல்லாருக்கும் இருக்குங்களா? இருக்கா இல்லையா? எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது. அப்படின்னா அர்த்தம்னா நல்லா கேட்கணும். இதுல எதுல இருக்கு? எதுல இருக்குது? 1 இருக்கு. அப்ப கம்மியா பேசணும், நிறைய கேட்கணும். நம்ம என்ன பண்றோம்? இது பிடிக்கல, பிரச்சனை கேட்க பிடிக்காது, என்ன செய்வோம்? நல்லா என்ன பண்றோம்? போன தான் பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்கிறவன் 2 காலம் கொடுக்கிறாரு. நீ இப்படி வாங்கி இப்படி விட்டுறாத. அப்ப நீ கேட்கணும், திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. என்ன பண்ணாரு? ஜெயங்குலம் என்னும் அவனுடைய தேவனுடைய பரதேசினா என்ன தெரியுங்களா? என்னங்க பரதேசி என்னது? தேவன் திட்டம் பாத்தீங்களா? நீ ஒரு பரதேசிய சொல்ல பாத்தீங்களா? நம்ம என்ன பண்றாங்க? பரலோகம் திட்டாங்கயா அப்படி எடுத்துக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லைன்னா பைபிள் சொல்லுது பரதேசினா பரலோகம். நீ அங்க இருப்பப்பா. மீண்டுமா உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். எபேசி பட்டணம் பாழாய் போயிடுச்சு என்பதை நான் இன்னைக்கு வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சபை பாழாய் போயிடுச்சு. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த சொல்றாரு, எல்லா பணமும் போட்டோம், சரியா? என்ன பண்றேன்? நீ திரும்பி வந்து நான் என்ன பண்ணுவேன்? நீ ஜெயம் கொள்ளினா தேவனுடைய பரதேசி மத்தியில் என்ன பண்ண போறேன்? ஜீவிச்சதுக்கு அணியே உனக்கு பசி கொடுப்பேன். அப்ப பாரு, தேவன் யாரு தெரியும், தேவனுடைய அன்பு தெரியும். நீ அங்க அந்த பரலோகத்துல போயிட்டு அந்த ஜீவத்தை கனியை பசிக்க போதுதான் தெரியும் எவ்வளவு சமீப வைராக்கியம் இருந்த எனக்காக ஆண்டவர் செய்த தியாகம் என்ன இவரை அறிந்து கொள்வா என்று சொல்லி பார்க்கும்போது இங்க தெரியாது. இங்க பார்க்கும்போது ஐயோ என்ன ஒரு உலகம். ஆனா பரலோகத்துக்கு போகும்போதுதான் தேவனுடைய அன்பு தெரியும். இவர்தான் அன்புள்ளவரா. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த எழுத்தால பார்த்துருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா அங்க பார்க்கும்போதுதான் தெரியும் அவருடைய அன்பு நம்மளோட அவரு கட்டி அரவணைக்கக்கூடிய ஒரு காரியம், நமக்கு ஜீவித்து குடிக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த அன்பை நீங்க புரிந்து கொள்வீங்க. அதான் சொல்றாரு, அது இந்த அன்பை விட்டுவிட்டார். மீண்டுமாக தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் திருச்சபையை நேசிக்கிறார், திருச்சபையோடு வாசம் பண்ணுகிறார். உங்களோடு உணாவிக்கூடிய தேவனை
நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்க மறந்துடாதீங்க. என்ன சொல்றது ஆண்டவரே, சிலர் விட்டுறது போல நீங்க விட்டுடா, அப்படி புத்தி சொல்ல கிடுவாய். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ள ஒரு சபையாக நீங்கள் வாடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல செய்திக்காக தேவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த கூட்டத்தில் முடிவுக்கு இடமாக நாம் யாவரும் எழுதி நின்று பாட்டு புத்தகத்தில் உள்ள 2வது அத்தியாயம் பாடல் எண் 77, இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார்கள் என்கிற பாடலை மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரைக்கும் சகலே தேவன் மத்தியிலா. தேவன் தாமரைக்கும் சகலே ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்க
ஆண்டவர் சமூகத்திலே நாம் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே உடைய சமூகத்தில் வந்து உண்மை நாங்கள் பார்க்கும்படியாய் செய்த கிருபைக்காக நன்றி சோதரமானவரே. எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பேசி திருச்சபை விரும்பப்படத்தக்க திருச்சபையாக இருந்தது ஆண்டவரே. இந்த திருச்சபையை நேசித்து ஆண்டவரே, இதோ இந்த திருச்சபையை நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் உடைய நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் காலகட்டத்திலே திருச்சபை எப்படி ஒரு பரிசுத்த பூமியா இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, பவுலை கொண்டு அந்த இடத்துல நீ ஊழியங்களை செய்து வந்தீர் கர்த்தாவே. இந்த நாளிலே எங்கள் மேல் கிருபையாயிரும் கர்த்தாவே. அதுவே நாங்கள் ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிடாதபடி மீண்டுமாய் உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்க தேவன் கிருபையோடு ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அவருடைய எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அவருடைய பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கப்பா. அவர்களை விட்டு நாங்கள் பிந்தி சிறந்தால் மீண்டுமாய் நீங்கள் கொடுக்கிற ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் வாழும்படியாய், குடும்பமாய் வாழும்படியாய், பிள்ளைகளோடு சேர்ந்து வாழும்படியாய் தேவனை மேலான வாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக என்று சொல்லுமானவரே. நாளே தவறி போன விசுவாச பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். வராமல் போன விசுவாச பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அவரே ஆதியில் அன்பை விட்டுவிடாதபடி ஆண்டவரே உண்மையில ஒரு குறை என்று சொல்லி கர்த்தாவே. பரலோக தேவனே, அந்த குறையை நாங்கள் நிவர்த்தி செய்யபடியாய் மீண்டுமாய் நின்னை பார்க்கும்படியாய் தேவனை கிருபை செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாய் சேர்ந்து நல்ல திருமணம் நடக்கவும், பிள்ளைகளை கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் வளர்க்கவும், பிள்ளைகளை ஆண்டவருக்கு சாட்சியாக வளர்க்கும்படியாய் உள்ளத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறானே. பரலோக தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த தரிசனத்தை ஆண்டவரே நீர் யோவானுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. இதோ நாங்கள் இங்கே திருச்சபையில முழங்கால் பட்டிருக்கும் போது உம்முடைய நோக்கி நாங்கள் கண்ணு வைக்கும் போது நீர் நாங்கள் உம்மை காணும்படியாய், உம்மை தரிசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எதை கடந்து போகும்போது எங்களுடைய திருச்சபை ஆண்டவருக்காக நாங்கள் வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசமாய் வாழ போறோம். இன்னிலிருந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ போறோம் என்று சொல்லி நல்ல ஒரு தீர்மானத்தை நம்ம கிருபையோடு ஜெபிக்கிறோம். வாய்ப்பில்லைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்காய் என்னுடைய பிரயாசத்துக்கு உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அந்த பள்ளியை திருச்சபை சார்ந்த பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். அந்த இந்த பள்ளியை நீங்க ஆசீர்வதிக்கிறபடியாக ஜெபிக்கிறோம். அந்த இன்னுமாய் வளர்ச்சியை உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சி பள்ளியுடைய தேவையெல்லாம் நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வளர்ச்சியத்தை உதவி செய்யுங்க. பள்ளி முதல்வருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களே ஒரு டீச்சர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஏகம் வந்து ஒற்றுமையாய் அந்த பள்ளி ஆண்டவரே ஒரு பெரிய பள்ளியாய் மாறத்தக்க அந்த பெஞ்சி நகரிலே ராணிப்பட்டி பகுதிக்கு அந்த ஒரு பெரிய அந்த கலங்கரை விளக்காய் இருக்க உதவி செய்யுங்க. சத்தியத்தை கேட்டு எங்களை மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இதயத்திலே குளிர்ந்து விட்டு எரிய தேக்க தேவனே கிரேசியபடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய இணைவும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் வேண்டும் சதா காலங்களோடு இருப்பதாக. ஆமென்.